இங்க காலையில இருந்து நாங்க ஒரு 500 மெம்பர்ஸ் கிட்ட பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பேனர் விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க, இது வந்து ஒரு பேனரா இல்ல என்னன்றது சொல்லுங்க. பேனர்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சாரம் கட்டியோ இல்ல இது பண்ணியோ ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருந்தா அவங்க சொல்றது கரெக்ட். ஆனா இங்க வந்து வால்ல தான் ஒட்டி இருக்கோம். இது எதுக்குன்னா ஃபார் ஐடென்டிபிகேஷனுக்காக. நிறைய பேர் வராங்க எங்க இருந்து வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பத்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிளாக் இருக்கு. நம்ம சொன்னா கூட சில பேருக்கு தெரியாது, எந்த ரூம்னு தெரியாது. அந்த ஐடென்டிபிகேஷனுக்காக நாங்க வெளியே வச்சிருக்கோம். ஸோ இதை பாருங்க, இதோட சைஸா பாருங்க. அவ்வளவுதான். இது வால்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். இது வருஷம் 9 வருஷம் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் மட்டும் இது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணி கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes அந்த பிளட் டொனேஷன் கேம்பே ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிளட் டொனேஷன் பண்ற இடத்த காட்டுறேன், சுத்தி பாருங்க. இங்கதான் எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ இங்க வந்து எந்த ஒரு சின்ன ஆர்கனைசேஷனோ இல்ல யார் எந்த ஆர்கனைசேஷன் பண்ணாலும் அவங்க ஒரு பேனர்ன்றதை தாண்டி இந்த ஒரு சின்ன போஸ்டர்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம். இது பாருங்க, இதோட அளவு பாருங்க. இது யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க ஓரமா வச்சிருக்கோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி A4 சீட்ல ஒரு 4 இடத்துல 5 இடத்துல QR ஸ்கேனர் வச்சிருந்தோம். அது எல்லாமே பிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கிற இது. நீங்க பாத்துக்கோங்க, இவ்வளவுதான். இதுதான் நாங்க வச்சிருக்கோம். இதனால என்ன பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க.